லீடர்ஷிப் டாப்பிக்கில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 8 வேக்கப் கால்ஸ் ஃபார் லீடர்ஸ். 8 சைன், 8 சிம்டம்ஸ், 8 ஒரு திங்ஸ் நீங்கள் ஐடென்ட் பண்ணுறீங்க உங்கள் டீமில், உங்கள் ஆர்கனைசேஷனில், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னோடனே லீடர் அலர்ட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த 8 திங்ஸு உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் காமிக்குது, ஒரு அலாரம் காமிக்குது டிபார்ட்மெண்ட்டில். அப்படிங்கும்போது லீடர் கண்டிப்பாக கண்ணை விழித்து கடப்பாகி சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணணும். டீமை என்னங்கிறது செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டீமும் அந்த ஆர்கனைசேஷனும் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ லீடர் என்ன 8 பாயிண்ட், 8 வேக்கப் கால்ஸ் ஃபார் லீடர்ஸ். லீடருக்கு உரிய 8 ட்ரிகர் பண்ணக்கூடிய ரெட் அலாரம் கொடுக்கக்கூடிய எந்த பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பெல், யுவர் டீம் சைலண்ட். ஃபர்ஸ்ட் பெல்லு, டீம் நீங்கள் பார்க்குறீங்க சைலண்ட்டாக இருக்குது, நோ ஒன் ஸ்பீக்கப். நீங்கள் எனி கொஸ்டின் கேட்டாலோ இல்லை எனி ஃபீட்பேக் கேட்டாலோ இல்லை டீமோட உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ண போனாவோ உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை அப்படிங்கும்போது, டீம்லேருந்து யாருமே ஓப்பன் பண்ணல, எனி திங் ஸ்பீக்கப் இல்லை அப்படின்னா நீங்கள் அலர்ட் ஆகிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ அந்த டீம் மெம்பர்ஸும் டீமும் கரப்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட், ஹை டேர்ன்ஓவர் ரேட்ஸ் இருக்குங்கும்போது, அதாவது வருவாங்க வேலைக்கு, அந்த ஆர்கனைஸ் இருப்பாங்க, போயிடுவாங்க, வருவாங்க, ஜாயின் பண்ணுவாங்க, 6 மந்த்தில் ரிலீவ் ஆயிடுவாங்க, 1 இயரில் போயிடுவாங்க, 2 இயரில் போயிடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகணும். ஏன் நம்மளோடதுல கீப் ஆன் நம்மளோடதுல டேர்ன்ஓவர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது? வாட் இஸ் த ரீசன்? யாராலெல்லாம் வெளியே போகிறாங்க? எந்த பர்சனெல்லாம் அதுக்கு ரீசனாக இருக்காங்க? எந்த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அலர்ட் உங்களுக்கு வரல, ரெட் அலாரம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் அலாரம், ரெட் வேக்கப் கால். தேர்ட் வேக்கப் கால் என்னன்னா மிஸ்டு டெட்லைன்ஸ். நீங்கள் எனி ப்ராஜெக்ட், எனி ஒர்க்கு கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டெட்லைன், அந்த டைம் ஃப்ரேமில் வேலையே செய்ய மாட்டாங்க. எப்போ பாரு அந்த டைம் ஃப்ரேம்